வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிலத்தில் நிற்கும் மரமல்ல, எப்போதும் காற்றோடு அசையும் கொடியாகவே இருக்கும். அவர்கள் சிந்தனை, வார்த்தை, செயல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பல திசைகளில் பயணிக்கும் தன்மை கொண்டவை. ஒரு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பட்டு நிற்பது இவர்களுக்கு இயல்பல்ல. இன்று பிடித்தது நாளை மாறலாம் என்று உற்சாகமாக பேசுவது நாளை அமைதியாக இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் நிலையற்ற தன்மை அல்ல, அது அறிவின் வளர்ச்சி. மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய தகவல், புதிய அனுபவம், புதிய மனிதர்களை சந்தித்து தங்களை விரிவுபடுத்திக் கொண்டே போகிறவர்கள். பேசும் திறன் இவர்களின் ஆயுதம். கேட்டதை உடனே புரிந்ததை இன்னும் அழகாக மற்றவர்களுக்கு சொல்லும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே வரும். அதனால் அவர்கள் இருக்கும் இடம் ஒரு சின்ன உலகமாக மாறிவிடும். அங்கு உரையாடல் இருக்கும், சிரிப்பு இருக்கும், கருத்து பரிமாற்றம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு பெரிய நூலகம் போல. அங்கே பழைய நினைவுகள், புதிய யோசனைகள், பிறரிடம் கேட்ட கதைகள், தங்களே கண்ட அனுபவங்கள் என்று எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நூலகத்தில் அவர்கள் எப்போதும் ஒரு புத்தகம் திறந்திருக்கும். அது எதிர்காலம், நாளை என்ன செய்யலாம், இன்னும் அதை கற்றுக்கொள்ளலாம், எந்த வழியில் முன்னேறலாம் என்ற கேள்விகள் அவர்களின் உள்ளத்தை அமைதியாக விடுவதில்லை. அதனால்தான் இவர்களை சிலர் நிலையில்லாதவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நிலை மாற்றிக்கொண்டே முன்னேறும் பயணிகள். ஒரே இடத்தில் நின்றால் அவர்களின் உள்ளம் சோர்ந்துவிடும். புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய சூழல் கிடைத்தால்தான் அவர்களின் அறிவும் ஆற்றலும் அமைதியாக வெளிப்படும். அவர்கள் தோல்வியிலும் ஒரு பாடம் தேடுவார்கள், வெற்றியிலும் ஒரு புதிய இலக்கு தேடுவார்கள். உறவுகளின் மிதுனம் ராசிக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்கள் பாசத்தை சத்தமாக காட்டாமல் வார்த்தைகளால் காட்டுவார்கள். ஒரு நண்பனுக்கோ வாழ்க்கை துணைக்கோ அவர்கள் கொடுக்கும் பெரிய பரிசு கவனம். நீ சொல்வது எனக்கு முக்கியம் என்று அவர்கள் கேட்கும் விதமே அன்பின் வடிவம். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் மனம் வேகமாக மாறுவதால் அருகில் இருப்பவர்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். இன்று அதிகமாக பேசும் மனிதர் நாளை அமைதியாக இருப்பதை பார்த்தால் இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று நினைக்கலாம். உண்மையில் அது அவர்களின் உள்ளத்தில் நடக்கும் சிந்தனைகளின் அலை. அவர்கள் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடும்போது வெளியில் சத்தம் குறையும். ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு அவர்கள் மீண்டும் பழைய சிரிப்போடு திரும்பி வருவார்கள். வேலை மற்றும் வாழ்க்கை இலக்குகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் பல்திறன் கொண்டவர்கள். எழுதுதல், பேசுதல், கற்றுத்தருதல், வணிகம், ஊடகம், தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் அவர்கள் எளிதாக பிரகாசிப்பார்கள். காரணம், அவர்கள் ஒரே நேரத்தில் தகவல்களை புரிந்து கொண்டு அதை மாற்றி மற்றவர்களுக்கு ஏற்ற வகையில் வழங்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் ஒரே வேளை பல வருடம் ஒரே மாதிரி தொடர்ந்தால் அவர்கள் உள்ளம் சோர்ந்து போகும். அதனால் வாழ்க்கையில் அவ்வப்போது மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் தான் அவர்களை மேலே கொண்டு செல்லும் படிக்கட்டுகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தங்களை குறைத்து மதிப்பிடுவது. நான் எதையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை என்று நினைத்தால் அவர்களின் ஆற்றல் மறைந்துவிடும். ஆனால் நான் பல விஷயங்களில் திறமை கொண்டவன் என்று உணர்ந்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரு வண்ணமயமான ஓவியமாக மாறும். மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு நீர் நிற மனிதர்கள் அல்ல. அவர்கள் பல நிறங்களின் கலவை. சிரிப்பு, சிந்தனை, சந்தேகம், உற்சாகம், பயம், நம்பிக்கை எல்லாமும் ஒன்றாக கலந்த மனிதர்கள். அவர்களை புரிந்து கொள்ள முயன்றால் அவர்கள் வாழ்க்கையின் அழகை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வதை மட்டும் அறியாதவர்கள் அல்ல, வாழ்க்கையை பேசவும் கற்றுக்கொள்ளவும் மாற்றவும் தெரிந்தவர்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்காது. அது ஒரு வளைந்த பாதை போல திரும்ப திரும்ப உயர்ந்து இறங்கும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த உயர்வு இறக்கம்தான் அவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான பாடங்களை கற்றுத்தரும். அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலம் வரும்போது அது மெதுவாக வராது. திடீரென கதவு திறந்தது போல வாய்ப்புகள் வந்து நிற்கும். வேலை மாற்றம், வெளிநாடு தொடர்புகள், புதிய தொழில் தொடக்கம் அல்லது எதிர்பாராத நிதி வரவு ஆகியவை ஒரே நேரத்தில் நடக்கும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் வாழ்க்கையை பல ஆண்டுகள் வழிநடத்தும். அதனால் அதிர்ஷ்டம் வந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னேறினால் அந்த வெற்றியின் ஒளி நீண்ட காலம் அவர்களை விட்டு பிடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தை அலட்சியம் செய்தால், இது தானே தினசரி விஷயம் என்று நினைத்தால் அந்த வாய்ப்பு அவர்களின் கைகளில் மெல்ல விலகிவிடும். அவர்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டம் என்பது பணம் மட்டுமல்ல. சரியான மனிதரை சந்திப்பது, சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசுவது, சரியான இடத்தில் சரியான முடிவு எடுப்பது, இவையே அவர்களின் மறைமுக ராஜயோகம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஆபத்து வெளியிலிருந்து வருவதை காட்டிலும் உள்ளத்திலிருந்து வரும் ஆபத்து தான் அதிகம். நான் இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம் என்ற எண்ணம் அவர்களை ஒரே நேரத்தில் பல பாதைகளில் ஓட வைக்கும். இதனால் எதையும் முழுமையாக முடிக்காமல் பாதியில் விடும் பழக்கம் உருவாகும். இது அவர்களின் பெயரையும் நம்பிக்கைகளையும் பாதிக்கும். மேலும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் உண்மையை சொல்ல நினைப்பார்கள், ஆனால் அதை சொல்லும் விதம் கூர்மையாக இருக்கும். இதனால் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதற்கான தீர்வு பேசுவதற்கு முன் சிந்திப்பது, முடிவெடுவதற்கு முன் 2 முறை மனதில் அலசுவது, தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து இன்று நான் என்ன செய்தேன் என்று நினைப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக
சாதகமாக இருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குவதற்கு பதிலாக ஒரு வேலையை முடித்த பின் அடுத்த கதை கையில் எடுத்தால் அவர்களின் வாழ்க்கையில் ஆபத்து குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு கவிதை போல. அதில் வார்த்தைகள் அதிகம், உணர்வுகள் ஆழம். அவர்கள் காதலில் விழும்போது அந்த மனிதருடன் பேசுவதையே வாழ்க்கையின் பெரிய மகிழ்ச்சியாக நினைப்பார்கள். தினமும் உரையாடல், மெசேஜ், அழைப்பு, சந்திப்பு இவை இல்லாமல் அவர்களின் காதல் உயிருடன் இருக்காது. ஆனால் அவர்களின் மனம் வேகமாக மாறுவதால் காதலில் சில சமயம் குழப்பம் உருவாகும். இன்று அதிகமாக அன்பு காட்டும் மனிதர் நாளை திடீரென அமைதியாக இருந்தால் எதிர்பார்ப்பவர் பயப்படலாம். உண்மையில் அது அன்பு குறைந்தது அல்ல, அது அவர்களின் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களின் சூழல். திருமண வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நண்பர் போல இருப்பார்கள். கணவன் மனைவி மட்டுமல்ல, தோழன் தோழி போல பேசிக்கொள்ள விரும்புவார்கள். அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் திணை கிடைத்தால் அவர்களின் குடும்ப வாழ்க்கை சிரிப்பும் உரையாடலும் நிறைந்த சொர்க்கமாக மாறும். ஆனால் கட்டுப்பாடு அதிகமாக இருந்தால் அவர்களின் மனம் சோர்ந்து போகும். அதனால் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் உறவுதான் நீண்ட நாள் நிலைக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு நோக்கம் அல்ல, அது ஒரு கருவி. அவர்கள் பணத்தை சம்பாதிக்க தெரிந்தவர்கள், ஆனால் அதை காப்பாற்ற தெரியாமல் போகலாம். காரணம், அவர்கள் புதிய அனுபவம், புதிய விஷயம், புதிய ஆசை வந்தால் உடனே செலவு செய்யும் மனம் கொண்டவர்கள். ஆனால் சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் அவர்கள் சிறந்த சேமிப்பாளராக மாற முடியும். தொழிலில் அவர்களுக்கு ஏற்ற துறைகள் பேசுதல், எழுதுதல், விளம்பரம், விற்பனை, ஊடகம், ஐடி, பயிற்சி, ஆலோசனை போன்றவை. ஏனென்றால் அவர்களின் அறிவும் வார்த்தைகளும் அவர்களின் முதலீடு. ஒரே வேளையில் சிக்கிக்கொள்ளாமல் கூடுதலாக ஒரு பக்க தொழில் தொடங்கினால் அவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார நிலை உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம் வரும் காலம் திடீரென வரும். அதை பிடித்து வைத்து கொண்டால் அது வீடாகவும் வாகனமாகவும் நிலையான சொத்தாகவும் மாறும். ஆனால் கவனக்குறைவால் விட்டால் அது காற்றைப் போல மறைந்து விடும். அதே போல மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் சாதாரணமாக அமைதியாக விளையாடி மூளையில் உட்காரும் பிள்ளைகள் அல்ல. அவர்கள் சிறு வயதிலிருந்தே பேச விரும்புவார்கள், கேள்விகள் கேட்பார்கள், சுற்றி உள்ள உலகத்தை ஆராய்ந்து பார்க்க நினைப்பார்கள். ஏன், எப்படி, அதுக்கப்புறம் என்ன என்ற கேள்விகள் அவர்களுடைய இயல்பான ஆயுதம். இந்த கேள்விகளால் பெரியவர்கள் சில நேரங்களில் சலிப்படையலாம். ஆனால் அதுவே அவர்களின் புத்திசாலித்தனத்தின் அடையாளம். அவர்கள் படிப்பிலும் ஒரே புத்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்த மாட்டார்கள். பாடம் படிக்கும் போதே வேறு விஷயங்களையும் சேர்த்து கற்றுக்கொள்வார்கள். சிறு வயதிலேயே நண்பர்கள் வட்டாரம் பெரிதாக இருக்கும். காரணம், அவர்களின் பேச்சும் சிரிப்பும் மற்ற குழந்தைகளை ஈர்க்கும். ஆனால் சில சமயம் மனம் வேகமாக மாறுவதால் அவர்கள் விளையாட்டில் கூட ஒரு நிமிடம் ஆர்வம், அடுத்த நிமிடம் அலுப்பு என்று மாறுவார்கள். இதனை புரிந்து கொண்டு வழிகாட்டினால் அவர்கள் அறிவு வலிமையாக வளர்ந்து பெரியவனாகும் போது பல துறைகளில் திறமை காட்டுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு வேகமான காற்றைப் போல ஒரே எண்ணத்தில் நீண்ட நேரம் நிற்காமல் அடுத்த எண்ணத்திற்கு ஓடும். இதனால் அவர்கள் சில நேரங்களில் தூக்கத்திலும் கூட யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் சிந்தனை வேகம். ஆனால் அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சவாலாகவும் மாறும். அதிகமாக யோசிப்பது, சிறிய விஷயத்தையும் பெரியதாக நினைப்பது, எதிர்காலத்தை அதிகமாக கணக்கிடுவது இவை மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஆனால் அவர்கள் மனதை பேசுவதன் மூலம் லேசாக்கி கொள்வார்கள். ஒருவரிடம் மனம் திறந்து பேசினால் உடனே மன அழுத்தம் குறையும். அதனால்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மிகவும் முக்கியம். தனியாக நீண்ட நேரம் இருந்தால் அவர்களின் எண்ணங்கள் தங்களையே சுற்றி சுழன்று குழப்பத்தை உருவாக்கும். ஆனால் உரையாடல், பயணம், புதிய அனுபவம் கிடைத்தால் அவர்களின் மனம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். மிதுனம் ராசிக்காரர்களின் உடல் பலம் அவர்களின் மனதின் வேகத்துடன் நேரடியாக தொடர்புடையது. மனம் அமைதியாக இருந்தால் உடலும் நன்றாக இருக்கும். மனம் குழப்பத்தில் இருந்தால் உடலும் சோர்ந்து போகும். குறிப்பாக நரம்பு மண்டலம், மூச்சு தொடர்பான பிரச்சனைகள், தூக்க குறைவு, தலைவலி போன்றவை இவர்களுக்கு வரக்கூடும். காரணம், அவர்கள் ஓய்வெடுக்க மறந்து விடுவார்கள். இன்னும் ஒன்று செய்யலாம் என்று நினைத்து உடலை ஓய்வின்றி வேலை வாங்குவார்கள். இதற்கான தீர்வு தினசரி நடைபயிற்சி, ஆழ்ந்த மூச்சு பயிர்த்து தனிமையில் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருவது. உணவில் கூட அவர்கள் சீரான முறைப்பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாள் அதிகம் சாப்பிடுவது, அடுத்த நாள் குறைவாக சாப்பிடுவது என்று உடல் குழப்பம் அடையும். உடலை கவனித்தால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செல்லும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் கிடைக்கும் காலகட்டம். வாழ்க்கையில் நிம்மதியை நோக்கி செல்ல ஆரம்பிப்பீர்கள். எல்லா இடங்களிலும் உங்களை பற்றிய புரிதல் ஏற்படும். வெளியிலிருந்து உங்களை பார்க்கும் போது நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் சனி பகவானால் பல அடிகளை வாங்கியிருப்பீர்கள். சந்திரன் புதனாலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த பாடங்களை யாராவது ஒருவர் கொடுப்பார்கள். அவரால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். சொந்த தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு இந்த ஆண்டு மிகவும் குறைவாகவே உள்ளது. வேலையில் இருக்கும் இடத்தில் இருந்தே அந்த வேலையில் அடுத்த படிக்கு செல்வது அல்லது வேறொரு இடத்திற்கு வேலை மாறி செல்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசியினர் கனவுலகத்திற்கு அடிக்கடி சொல்லாமல் நிதானத்தோடு இருப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் குறைவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. தேவையில்லாமல் சந்தேகப்படுவது, கோபப்படுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் அந்யோன்யத்துடன் இருப்பதும் நன்மைகளை தரும்.
ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தத்தால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது. தொழிலில் முடங்கி உள்ளவர்கள், நிதி சார்ந்த பிரச்சனையில் இருப்பவர்கள், சூது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. திருமணத்திற்கான யோகம் உண்டாகும். பிடிந்த கணவன் மனைவி மீண்டும் இணையும் யோகம் உண்டாகும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை பெறுபவர்களுக்கு சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படும். குழுவின் அருளால் பண வரவு நன்றாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. கடனிலிருந்து வெளிவரும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உள்ளது. சிறிது சிறிதாக கடனை அடைத்து முடிப்பீர்கள். வம்பு வழக்குகளில் சிக்கியிருப்பீர்கள். பொறுமை, நிதானத்தை கடைபிடித்தால் அதிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு ஏற்படும். படபடப்பு, அவசரத்தன்மை, திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நன்மைகளை தரும். சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருங்கள். வேலையில் சில சவால்கள் வந்தாலும் உங்கள் சமயோஜித புத்தியால் அவற்றை சமாளிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். ஏனென்றால் மிதுனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியம். மகான்கள் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது நல்லது. இரத்த அழுத்தம், கொழுப்பு, படபடப்பு தொடர்பான பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி பரிபூரணமாக நிவர்த்தியாகும். பிள்ளைகள், துணை விஷயத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். சனிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சங்கடங்கள், தவடைகள் தவிடு பொடியாகும். வெளிநாட்டில் இருந்தாலும் உறவினர்கள் மூலமாக செய்வது நன்மைகளை தரும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகள் பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியாக பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்களுடன் கவனமாக இருப்பதும் நல்லது. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பாகிஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருப்பதால் உயரமான இடங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. அப்பாவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் தள்ளிப்போய் நடக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். குரு வக்கரமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவுகள், பைசல் தொடர்பான பாதிப்புகள் வரும் அமைப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். ராகவேந்திர வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதாரம் ரீதியாக 90% நன்மைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். அதே போலதான் மிதுன ராசிக்கு புதாத்திய ராஜயோகத்தால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், முடிவெடுக்கும் திறன் மேம்படும். பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு, நிதி நன்மைகளுக்கு உண்டாகும். பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நிதி ஆதாயங்களும் புதிய வருமானத்திற்கான வழிகளும் திறக்கப்படும். குறிப்பாக இந்த மாதத்தில் சுக்கிரனின் பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றும் நல்ல பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஊடகம், ஃபேஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் மிதுன ராசியின் 9வது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். முக்கியமாக செவ்வாயின் அருளால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் என்பவர்கள் மனித உலகில் நடமாடும் காற்று போல இருப்பவர்கள். எங்கும் நிறைந்து எப்போதும் நகர்ந்து எதையும் கேட்டு பார்த்து உணர்ந்து அதை தங்கள் சொற்களாகவும் சிந்தனைகளாகவும் மாற்றும் தன்மை கொண்டவர்கள். இவர்களுடைய மனம் ஒரு இடத்தில் நிலைத்திருக்காது. அது 100 திசைகளில் பறந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை அறிந்தவுடன் அதில் ஆழ்ந்து போகாமல் அதிலிருந்து அடுத்த விஷயத்துக்கு தாவி விடுவார்கள். இதனால் இவர்களை பற்றி சிலர் அதிகம் பேசுவார்கள் என்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பேசுவது வெறும் வார்த்தைகள் அல்ல. அவர்கள் பேசுவது அனுபவங்கள், தகவல்கள், சிந்தனைகள், கற்பனைகள், கனவுகள் அனைத்தையும் கலந்து உருவாகும் ஒரு அறிவுச் சூழல். மிதுனம் ராசிக்காரர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு அவர்கள் உள்ளே இருக்கும் சுறுசுறுப்பத்தையும் உலகத்தை ரசிக்கும் மனதையும் வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம் போல இருக்கும். அவர்கள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் பயணம் செய்வார்கள். ஒரு நாளில் அவர்கள் நினைப்பது 1000 விஷயங்கள். இது எப்படி இருக்கும், அது ஏன் இப்படி செய்கிறது, நான் இதை செய்யால் என்ன ஆகும் என்ற கேள்விகளால் நிரம்பி இருக்கும்.
இதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய வேலை, புதிய சூழல் எதுவாக இருந்தாலும் அதில் அவர்கள் தங்களை விரைவாக மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு பேசவும் நடக்கவும் செயல்படவும் தெரிந்தவர்கள். இவர்களுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை பிடிக்காது. தினமும் ஒரே நடைமுறை, ஒரே மனிதர்கள், ஒரே வேலை என்றால் சலிப்பு வந்துவிடும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் அதிகம், புதிய முயற்சிகள் அதிகம், புதிய கனவுகள் அதிகம். மிதுனம் ராசிக்காரர்களின் அறிவு ஒரு கிணறு போல அல்ல, அது ஒரு நதி போல இருக்கும். ஒரு கிணற்றில் தண்ணீர் ஆழமாக இருக்கும், ஆனால் நதி பல இடங்களில் இருந்து நீரை சேர்த்து கொண்டு ஓடி ஓடி விரிவாக பரவுகிறது. இவர்களின் அறிவும் அப்படித்தான். ஒரே விஷயத்தில் மட்டும் நின்று விடாமல் பல விஷயங்களை தொட்டு பல துறைகளில் தங்கள் அறிவை விரிவுபடுத்துவார்கள். படிப்பு, எழுத்து, பேச்சு, தொழில்நுட்பம், வியாபாரம், ஊடகம், பயணம் எதிலும் இவர்களுக்கு ஆர்வம் வரும். எனக்கு இது மட்டும்தான் தெரியும் என்று சொல்லும் பழக்கம் இவர்களுக்கு இல்லை. இதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்ற மனநிலையை இவர்களின் அடையாளம். இதனால் அவர்கள் பலருடன் உரையாடும் போது எளிதாக இணைந்து விடுவார்கள். யாரோடு பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒற்றுமை கண்டுபிடித்து விடுவார்கள். உறவுகள் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அந்த நேசம் வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது நட்பு, பகிர்வு, சிரிப்பு, கலகலப்பு அனைத்தையும் சேர்த்த ஒரு உறவாக இருக்கும். அவர்களுக்கு துணையாக வருபவர் அவர்களுடன் பேச தெரிந்தவராக இருக்க வேண்டும், அவர்களுடன் சிரிக்க தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும், அவர்களுடன் கனவு காண தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். அமைதியாக ஒரே மாதிரி வாழ்க்கை நடத்தும் உறவுகள் இவர்களுக்கு சற்று கடினமாக தோன்றும். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் உள்ளம் எப்போதும் புதுமையை தேடும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை என்பது ஒரு நதியின் ஓட்டம் போல இருக்கும். சில காலங்களில் அது மெதுவாக ஓடும், சில காலங்களில் அது வேகமாக பாயும், சில சமயங்களில் திடீரென்று திசை மாறும். இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் குறைவாக இருப்பதில்லை, ஆனால் பணத்தை ஒரே இடத்தில் வைத்திருக்கும் மனநிலைதான் சற்று குறைவாக இருக்கும். இன்று சம்பாதித்த பணத்தை நாளையே செலவு செய்யும் எண்ணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். ஏனென்றால் இன்று வாழலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையே இவர்களின் உள்ளார்ந்த சிந்தனை. ஆனால் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் இருப்பதால் எப்போது முதலீடு செய்ய வேண்டும், எப்போது சேமிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் தருணம் வந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். வியாபாரம், விற்பனை, தகவல் தொடர்பு, ஆன்லைன் தொழில், மீடியா, பயணம் சார்ந்த வேலைகள் மூலம் இவர்களுக்கு பண வர வாய்ப்புகள் அதிகம். ஒரே வருமானம் மட்டுமல்ல, 2 அல்லது 3 வழிகளில் பணம் வரும் சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் எதிலும் கொஞ்சம் என்ற மனநிலை மாறி ஒன்றில் முழுமையாக கவனம் செலுத்தும் பழக்கம் வந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் பணத்தில் ராஜ வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண காதல் அல்ல, அது ஒரு நட்பு கலந்த காதல், அறிவு கலந்த காதல், சிரிப்பு கலந்த காதல். அவர்களுக்கு பிடித்தவர் அவர்களை புரிந்து கொள்ளும், அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களுடன் சிரிக்க வேண்டும், அவர்களுடன் உலகத்தை ரசிக்க வேண்டும். அமைதியாக ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ விரும்பும் துணை இவர்களுக்கு சற்று சலிப்பை உண்டாக்குவார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் உள்ளத்தில் எப்போதும் புதுமையை தேடும் மனம் கொண்டவர்கள். திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். காரணம், சுதந்திரம் மற்றும் பொறுப்பு இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேட வேண்டிய நிலை உருவாகும். ஆனால் உண்மையான புரிதல் வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பயணம் போல மாறும். பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே வாழ்க்கையின் கடினங்களை கூட மிக எளிதாக மாற்றிக்கொள்ளும் சக்தி இவர்களிடம் இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் அவர்களின் பேச்சையும் மனமாற்றங்களையும் புரிந்து கொண்டால் அந்த திருமண வாழ்க்கை சாதாரணமாக இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான கதையாகவே மாறும். மிதுனம் ராசிக்காரர்களின் உடல்நலம் நேரடியாக அவர்களின் மனநிலையோடு தொடர்புடையது. மனம் சந்தோஷமாக இருந்தால் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும், மனம் குழப்பமாக இருந்தால் உடலும் சோர்வடையும். இவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், தூக்கமின்மை, அதிக சிந்தனை காரணமாக ஏற்படும் தலைவலி போன்ற வரவே வாய்ப்புகள் இருக்கும். காரணம், இவர்களின் மூளை ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை, அது எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதனால் தியானம், நடைப்பயிற்சி, இசை கேட்பது, இயற்கையின் நேரம் செலவிடுவது போன்றவை இவர்களுக்கு மிகவும் நல்லது. உணவில் கட்டுப்பாடு வைத்து கொண்டால் அதிக இனிப்பு, அதிக காப்பி, அதிக காரம் போன்றவற்றை குறைத்தால் இவர்களின் உடல் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உடலை விட மனதை பாதுகாப்பது இவர்களுக்கு முக்கியம். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் தானாகவே ஆரோக்கியமாகவே இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரும் முக்கிய ஆபத்து அவர்களின் மனநிலைதான். ஒரு விஷயத்தை இன்று விரும்பி நாளை அதையே வெறுப்பது, இன்று ஒருவரை நம்பி நாளை சந்தேகம் கொள்வது, இந்த மனமாற்றங்களே வாழ்க்கையின் முக்கிய தடைகளை உருவாக்கும். ஏனென்றால் தவறான முடிவுகள், அவசர தீர்மானங்கள், அதிகமாக பேசுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் சிக்கலை உருவாக்கும். சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்கே தெரியாமல் எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். காரணம், அவர்கள் பேசும் வார்த்தைகள் சிலருக்கு எரிச்சலாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் பேசுவதற்கு முன் சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் நண்பர்கள் தேர்வில் கவனம் செலுத்த வேண்டும்.
ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் எளிதில் யாரையும் நம்பி விடுவார்கள். அந்த நம்பிக்கை சில நேரங்களில் ஏமாற்றமாக மாறும் சூழ்நிலையும் வரும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ரகசியம் ஒரே நேரத்தில் ஒன்று என்ற கொள்கை. பல விஷயங்களில் திறமை இருந்தாலும் ஒரே நேரத்தில் அனைத்தையும் செய்ய முயற்சிக்காமல் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனம் செலுத்தினால் அவர்களின் வாழ்க்கை திசை மாறும். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது, நாளைய திட்டத்தை எழுதுவது, வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்துவது, இவை அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். மேலும் நல்ல பழக்கங்கள், நல்ல நட்பு, நல்ல சூழல் இவைகளை தேர்வு செய்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் அறிவும் அனுபவம் கலந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கையாகவே மாறும். மேலும் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய அறிவாக மாறி பின்னாளில் பெரிய வெற்றிகளுக்கான அடிப்படையாக அமையும். அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமான வெற்றி என்ற வகையில் அதிகம் காணப்படுவார்கள். ஒரு நாள் அவர்கள் திடீரென்று உயர்வதை மற்றவர்கள் பார்க்கும் போது உண்மையில் அந்த உயர்வு பல ஆண்டுகளாக உள்ளுக்குள் உருவானதென்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.